ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறது 12th ஃபிசிக்ஸ்க்காக நம்ம நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். வரக்கூடிய நாட்களில் கல்லூரி சம்மந்தமாக நாம் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான வீடியோ. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஃபஸ்ட்டு என்னென்னா, அதாவது புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒன் வேர்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஒன் வேர்ட்ஸில் நமக்கு வந்து சில சம்ஸ் இருக்கும். சரியா? அந்த சம்ஸோட ஆன்சர்ஸை நம்ம டெரிவ் பண்ணி என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நல்லா நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா 2 மார்க்கில் அதாவது 2 சம் இருக்கும். சரியா? ஒன்று கம்பல்சரியில் இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி இல்லாமல் இன்னொரு கொஸ்டின் இருக்கும். அதே மாதிரி 3 மார்க்லேயும் ஒரு கம்பல்சரி இருக்கும், அப்புறம் கம்பல்சரி இல்லாமல் இன்னொரு சம் இருக்கும். சரியா? அப்போ மொத்தமாக நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சம்மை வச்சு மட்டுமே நமக்கு வந்து 10 மார்க் நமக்கு இருக்குது. சரியா? அப்போ இந்த சம்லேருந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கம்பல்சரியும் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு சம்மும் கேட்குறாங்களே, இது என்ன பண்ணுறாங்கன்னா க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் நம்மள்ட்ட சொல்கிறாங்க. சரியா? சில சம்ஸ் வந்து க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு 1 மார்க் இருக்குது பார்த்தீங்களா? இந்த 1 மார்க்கில் இருந்து தான் நமக்கு என்ன பண்ணுறாங்க, அந்த சம்மை அப்படியே எடுத்து 2 மார்க்லேயும் 3 மார்க்லேயும் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அப்போ நாம் இந்த பிடிஎஃப் ஃபைலில் லெசன் வைஸாக நம்ம என்ன பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கோன்னா டெரிவ் பண்ணி உங்களுக்காக இந்த பிடிஎஃப் ஃபைலில் கொடுத்துருக்குறோம். அதனால் இந்த பிடிஎஃப் ஃபைலில் ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள். இப்போ லெசன் 3 அப்படின்னா 4th ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சம்மாக இருக்கும். சரியா? அந்த இப்போ லெசன் 3ல் பார்க்குறீங்களா 4th கொஸ்டின், 5th கொஸ்டின், இதெல்லாம் வந்து 12th கொஸ்டின், இதெல்லாம் வந்து சம் ஓரியன்ட் கொஸ்டினாக இருக்கும். அதோட ப்ரூஃப் வந்து இங்கே இருக்குது. சரியா? இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே என்னாச்சு பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி எல்லா யூனிட்டுக்குமே எல்லா லெசனுக்குமே என்னாச்சு பார்த்தீங்கன்னா இதில் இந்த பிடிஎஃப் ஃபைலில் உங்களுக்கு வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ரூஃப் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த கொஸ்டினையும் சரியா, ஏன்னா லாஸ்ட் மினிட்ல நீங்கள் இந்த ஒன் வேர்ட்ஸ் தான் பார்க்க ஆரம்பிப்பீங்க. அப்போ இந்த ஒன் வேர்ட்ஸை நீங்கள் மனப்பாடம் பண்ணாமல் எப்படி டெரிவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா அது 2 மார்க்குக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், 3 மார்க்குக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இம்பார்ட்டன்ட் சம்ஸ் வந்து பார்க்க போகிறோம். வாங்க. இப்போ நீங்கள் பார்த்துருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் சம்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். சரியா? ஏன்னா இது எல்லாமே வந்து ரிப்பீட்டடாக நமக்கு எக்ஸாமில் நமக்கு என்ன பண்ணுறான்னு பார்த்தா கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. நான் ஏற்கனவே என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கீ வந்து உங்களுக்கு நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். சரியா? அந்த ஆன்சர் கீயை பொறுத்த வரைக்கும் அதாவது சம்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணும்போது ரொம்ப முக்கியமானது அந்த ஃபார்முலாவும் அதுக்கப்புறம் நம்ம கடைசியாக போடக்கூடிய அந்த யூனிட்டும். சரியா? ஃபார்முலாவுக்கு 1 மார்க் கொடுக்குறாங்க. அந்த யூனிட் வந்து நீங்கள் போடல அப்படின்னா சரியா? இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த 3rd சம் இருக்குது பாருங்கள். 3rd சம்மோட ஆன்சர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்போஸ் மீட்டர் பவர் -3 அப்படின்னு சொல்லி நீங்கள் போடலை அப்படின்னா என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 மார்க்கை ரெடியூஸ் பண்ணுறாங்க. சரியா? இது 2 விஷயத்தையுமே நீங்கள் தெளிவாக நீங்கள் என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கண்டிப்பாக அதாவது கம்பல்சரி கொஸ்டின்ஸில் சம்ஸ் தான் இது வரைக்கும் கேட்குறாங்க. சப்போஸ் நம்மளோட கொஸ்டின், ஏன்னா நாளைக்கு எப்படி இருந்தாலும் ஃபிசிக்ஸ் எக்ஸாம் வந்து ரொம்ப எளிமையாக தான் இருக்க போகுது. அப்படி எளிமையாக இருக்கிற பட்சத்தில் ஒருவேளை மாற்றங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதாவது சம்ஸ் வந்து கேட்காம ஒரு தியரி கொஸ்டினே கேட்கலாம். சரியா? மேபி அப்படி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். ஆனால் சம்ஸ் வந்து கேட்டாங்க அப்படின்னா இதில் மொத்தமாக சேர்த்து நம்ம எத்தனை சம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 4 பேஜ் இருக்குது. இந்த 4 பேஜில் 40 சம் இருக்குது. இந்த 40 சம்மை மட்டும் இப்போ உட்காந்து கொஞ்சம் சரியா தெளிவாக நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா போதுமானது. கண்டிப்பாக உங்களால் அந்த 10 மார்க்கை என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களால் கவர் பண்ண முடியும். சரியா? இது 2த்தோட பிடிஎஃப் ஃபைலும் நான் என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கொடுத்துருக்கேன், எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க. வரக்கூடிய நாட்கள் ரொம்ப முக்கியமான நாட்கள். ஏன்னா கல்லூரி சம்மந்தமாக நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.